காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மதிய வேளையிலேயும் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த மத்தியான வேளையிலே நாம் அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் எல்லாரையும் நம்மை ஒன்று இணைத்திருக்கிறோம். நாம் எங்கெங்கேயோ இருக்கிறோம், ஆனால் நாம் இந்த தொலைக்காட்சி மூலமாக எல்லாரும் சேர்ந்திருப்பது மிக்க சந்தோஷம். ஏனென்றால் தனிமையாக இருந்து ஜெபிக்கும் போது கொஞ்சம் ஒரு பின்னிடைவுகள் ஏற்படலாம். ஆனால் சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஜெபிக்கும் போது நல்ல ஒரு உற்சாகம் உண்டாகும். அதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். சர்ச்சிலையும் சரிதான், பள்ளிக்கூடத்துலேயும் சரிதான், நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற குழுக்கள் இருக்கிறது. அப்படி ஜெபிக்கும் போது டைம் போகிறதுன்னு தெரியாது. அப்படியே ஒரு அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும். ஜெப ஆவி ஒவ்வொருத்தர் மாறி மாறி ஒவ்வொரு குறிப்புகளுக்காக ஜெபிக்க 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 அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், அப்போ முடிச்சாகணும்னு இருக்குமே தவிர, ஆனால் இன்னும் நிறைய குறிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ஜெபித்து முடிக்க முடியாது. அப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் தருவார். இந்த வேளையில் இந்த நாளிலும் நாம் மத்தியான வேளையில் நாம் கர்த்தருடைய பாதத்தில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். நாம் ஜெபிக்க போகிற சில காரியங்களுக்காக. தேசத்தில் நிறைய காரியங்கள் நடந்துட்டுருக்கு. நம்முடைய இருதயத்தில் எப்போதுமே நமக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் ராஜ்யம் எங்கள் தேசத்தில் பரவணும், உங்கள் நாமம் எல்லா இடத்திலும் பறைசாற்றப்படணும். ஆண்டவரே, எல்லா மனிதர்களும் கண்டு கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அதே பாரம்தான், அதே தாகம்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு. பாருங்கள், ஆத்ம பாரம், ஆத்ம தாகம் அவருக்கு உள்ளத்தில் தான். அதனால தான் தாகம் தாகம். அந்த ஆத்ம தாகத்தை யார் அறிவா? என்னுடைய இருதயத்தின் தாகத்தை யார் ஏற்றுக்கொள்வார்? எனக்காக யார் போவா? எனக்காக யார் என்னுடைய வார்த்தையை கொண்டு எல்லா மக்களுக்கும் சொல்லுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு வாரத்தோடு தான் ஆண்டவர் அப்படியே ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாட்களில் நாம் ஒருவேளை நாம் போக முடியாவிட்டாலும் இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்கலாம், மற்றவர்களை தாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாம் செய்யும் பொழுது நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பம், நம்முடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஒரு நாளும் அது வீணாய் போகாது. ஜெபிக்கிறவங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க ஜெபித்த ஜெபம் இன்றைக்கும் அது என்ன செய்துட்டு இருக்கு? அது கிரியை செய்துட்டு தான் இருக்குது. ஒருத்தங்களை ஒரு பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, ஒரு விசுவாசியை பார்த்து, அதாவது அவங்க சபைக்கு வரல, ஆனால் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நீங்கள் கட்டாயம் எங்கள் சபைக்கு வருவீங்க, நீங்கள் கட்டாயம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கட்டாயம் எங்கள் சபைக்கு வருவீங்க. ஆனால் அவங்க அது வரைக்கும் சபைக்கு வரவே இல்லை. ஆனால் ஒரு காலங்கள் கடந்து போயிட்டு அந்த பாஸ்டர் கூட இந்த சிஸ்டருக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபித்திருக்காங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த குடும்பம் முழுவதும் அந்த சபைக்கு வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், அவருடைய ஜெபம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் ஒரு நாள் அது வீணாக போகாது. நாம் என்றைக்குமே நினைக்கணும், நான் ஜெபிக்கிற ஜெபம் வீணாக இருக்குமோ, நான் என்ன ஜெபித்தேன், என்ன ஜெபம் எங்கே கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படவே கூடாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முழு இருதயத்தோடு நாம் ஜெபித்தோன்னா நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. எனவே இந்த மத்தியான வேளையில் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் சந்திக்கப்படணும், எல்லா மனிதர்களும் உண்மை அறியணும்ப்பா. உம்மால
ஆண்டவரே அந்த அழிவு நரகத்துக்கு பெயரக்கூடாது என்ற தாகத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய தேச ஜனங்களுக்கு ரட்சிப்புக்காக எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்திங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் அநேக கிதியோன்கள் எழும்ப வேண்டும், யோசுவாக்கள் எழும்ப வேண்டும், தெபோராக்கள் எழும்ப வேண்டும். எங்கும் அவருடைய சிலுவை கொடி பறக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நாமம் பறைசாற்றப்பட வேண்டும். இயேசு இயேசு என்ற சொன்ன நாமம் வார்த்தை எங்கும் சொல்ல வேண்டும், உச்சரிக்கப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் செய்ய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் என் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஹல்லேலூயா. ஆமாப்பா, எங்கெல்லாம் எல்லா இடங்களிலும் உங்கள் ஆண்டவரை கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே ஆபிரகாமுக்கு. அப்பா, எல்லா இடங்களிலும் உடைய கொடி பறக்கணும், சிலுவையின் கொடி பறக்கணும். எல்லா இடங்களிலும் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பா, தெபோராக்கள் எழும்பணும், யோசுவாக்கள் எழும்பணும், செல்லணும். அப்பா, உம்முடைய ஜெய தொனியோடு ஆண்டவரே எங்கள் தேசம் எங்கும் உமக்காக எழும்பணும். ஆண்டவரே, எல்லா ஜனங்களுமே அறிந்து கொள்ளணும். அப்பா, ரட்சிப்பு அடையணும் ராஜா. ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வர ஆண்டவரே உண்மை அறியும் அறிவை கண்டடையணும். அப்பா, இந்த நரகத்துக்கு எங்கள் மக்கள், எங்கள் ஜனங்கள், பக்தி உள்ள ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். அப்பா, நீர் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்களில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களை நீ கேளும். அப்பா, ஒரு விசை இறங்குவீராக, இறங்குவீராக ராஜா. எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்குள்ள தேவன் இறங்கி அவர்களுக்கு கண்களை திறவுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தரை அறிய அறிவை கொடுங்க, தேவன் ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை கொடுங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. எங்கள் தேசத்துல எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியா மூட நம்பிக்கைகள் விலகட்டும், எல்லா இருளின் ஆதிக்கங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் எங்கள் தேசத்துல எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படி செய்ய போறீங்க. கட்டாய நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்துல நீ ஊற்ற போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் மருத்துவமனைகளில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, முதலாவது நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் நம்முடைய தேவன், அவர்தான். அடுத்தபடியாக ஒரு தெய்வத்துக்கு அடுத்தபடியாக ஒரு சேவை செய்கிறவர்கள் யார் என்று சொல்லுவோமானால், வியாதியோடு இருக்கிறவங்க, நெடுநாளாக இருக்கிறவங்க, உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாய் உதவி சேவை செய்கிறவங்க மருத்துவமனையில் உள்ள டாக்டர்ஸ்.
அங்கே உள்ள செவிலியர்கள், பணியாளர்கள், இவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நிறைய என்ன இருக்கும், டென்ஷன்ஸ் இருக்கும் இல்லை? எல்லா பேஷண்ட்ஸையும் கவனிக்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை இவங்களுக்கு கொடுக்கணும், அது மாறிடக்கூடாது, அதுக்கு செய்ய வேண்டியது அவங்களுக்கு பிளட் டெஸ்டிங், இப்படி பல காரியங்கள் இருக்கும். டாக்டர்ஸ்க்கும் இருக்கும், அதோடு செவிலியர்கள், அங்கே பணி செய்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். சில டாக்டர்ஸ் ரொம்ப தாழ்மையாக பேசுவாங்க, அவங்க பேசுகிறதுலே என்ன ஆகிரும், அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு குணமாகிரும். சில டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, கட்டுக்கட்டுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்களுக்கு நிதானத்தை கொடுங்க, நல்ல சாதுவாக பேசி இந்த பேஷண்ட்ஸ்கிட்ட எப்படி அணுக வேண்டும் என்ற ஞானத்தை அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், இந்த மருத்துவமனையில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக, அங்கே எத்தனையோ பேஷண்ட்ஸு இந்த மருத்துவர்களையே நம்பி போயிருப்பாங்க. எனக்கு எப்படியாவது இவங்க ஏதாவது கொடுத்து என்னை தப்பு வச்சுருவாங்க, எனக்கு சுகத்தை பெற்று தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க சில வேளை அந்த டாக்டர்ஸ் ரொம்ப கோபமாட்டோ எரிச்சலோடையோ அப்படியே நடந்து கொண்டாங்கன்னா எவ்வளோ வேதனை இருக்கும் இல்லை? அவங்களுக்கு ஒரு பக்கம் வியாதியின் கொடுமை, இன்னொரு பக்கம் மனிதர்கள் இப்படி பேசும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்று நிகழாதபடி பேஷண்ட்ஸ் ரொம்ப கைண்டாக பேசக்கூடிய மருத்துவர்களாய் மாறவும், செவிலியர்கள் அது மாதிரி பணியாளர்கள் எல்லாம் நிறைய மருத்துவமனையில் ரொம்ப கைண்டாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன கேட்டாலும் தாழ்மையாக அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் சில ஆட்கள், சில பேர்னால சில பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலைமை மாறும்படியாகவும், அவங்களுக்கும் தெய்வ அன்பினால் அவங்க உள்ளத்தை கர்த்தர் நிரப்பும்படியாக, அவங்களுக்கு வருகிற எல்லா சவால்களை எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், அவங்களுக்கும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும், அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாகவும் இந்த வேளையில் நாம் மருத்துவர்களுக்காக, மருத்துவமனையில் வேலை செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில் அப்பா எங்கள் தேசத்தில் ஏராளமான மருத்துவமனைகள் இருக்கிறதப்பா. எது இருக்குதோ இல்லையோ மருத்துவமனைகள் நிறைய பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா ஒவ்வொரு மருத்துவர்களுக்காய், மருத்துவமனையில் வேலை செய்கிற நர்சஸ்காய், பணியாளர்களுக்காய், ஒர்க்கர்ஸ்காய், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் பல சவால்கள் உண்டப்பா, எவ்வளவோ டென்ஷன்கள் உண்டப்பா. அதன் மத்தியிலும் ஆண்டவரே அந்த பேஷண்ட்ஸ்கிட்ட மிகுந்த சமாதானத்தோடு ஆறுதலோடு பேசக்கூடிய கிருபை அவங்களுக்குள்ள வச்சிருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ராஜா. அவர்களுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை நீர் கட்டளையிடுங்க ராஜா. தெய்வ அன்பை அவங்க உள்ளத்துல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டாரை போல எப்படி நடத்தணுமோ அவங்களை நடத்தக்கூடிய கிருபையை ஒவ்வொரு நர்சஸ்க்கும், மருத்துவர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிமித்தமா பேஷன்ஸா போறவங்களுக்கும் மிகுந்த சமாதானத்தோடு அந்த இடத்துல காணப்படவும் தேவன் கிருபை செய்வீராக ராஜா. எங்கள் தேசத்துல இருக்கிற எல்லா மருத்துவமனையிலும் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் நீங்க குணமாக்குங்கப்பா. அவங்க மூலமாக குணமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுங்க அப்பா. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியால், ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறபடியா, தெய்வ அன்பினால் நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முதல் கீழே கூலி வேலை செய்கிறவங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க வரைக்கும் சில என்ன நடக்குதுன்னா லஞ்சம். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட இதை நம்ம பார்க்குறோன்னா கல்லூரிகளில் கூட நடக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க கூட இப்படி பேசிடுறாங்க. நான் உனக்கு அதை செய்து தருவேன், நீ எனக்கு இதை தருவியா, இப்படி இவ்வளோ ரூபாய் தருவியா, இவ்வளோ காசு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், அதுவும் ஒரு வகையான ஒரு லஞ்சம் தான் சொல்ல முடியும். பாருங்கள், இப்படிப்பட்ட லஞ்சம் பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம்
அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால் அது லஞ்சம், பரிதானம், ஊழல். இது பெரிய அளவில் கட்டாயப்படுத்தி வாங்குகிற இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சில இடங்களில் சின்ன வேலை செய்கிறவங்க சிறிய காரியங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. இவ்வளவு எனக்கு தரணும், நீ இவ்வளோ வாங்கினீன்னா எனக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு வகையான ஊழல் தான். இதனால நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம் வரவே வராது. அந்த எவ்வளோ ரூபா வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது நஷ்டம்தான் ஆகுமே தவிர அது நம்முடைய கரத்தில் விட்டு போயிடுறதுக்கு எப்படி ஆண்டவர் நினச்சா எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். அதனால நமக்கு அந்த உணர்வு வேணும். இந்த பரிதானம் 5 காசுனாலும் நான் பரிதானம் வாங்கக்கூடாது என்ற உணர்வை நம்முடைய ஜனங்களுக்கு உள்ள வேணும். அந்த உணர்வை கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். நாம் சொல்லும்போது அவங்க செய்வாங்களா ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை கட்டாயம் நம்முடைய தேசத்தை விட்டு மாற்றி ஆகணும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய கோடி கணக்கில் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஐயோ, நிறைய பேர் அப்படிப்பட்ட கோடி கணக்கில் கட்டாயப்படுத்தி வாங்கி மக்கள் எவ்வளவு நலிந்து போய் அவங்க ரொம்ப தற்கொலைக்கு நேராக போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை கட்ட முடியாமல். இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. எனவே இந்த லஞ்ச ஊழல் இப்படி பண்ணுகிறவங்க கட்டாயம் மனம் திரும்பணும். இதை கொடுக்கிறவங்களும் யோசிக்கணும், இதுக்கு இதை கொடுக்கணுமா என்று நினைத்து இந்த காரியத்துக்கு நான் செய்யணுமா, நேர்மையாக இதை செய்யலாமே என்று எண்ணக்கூடிய உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த லஞ்ச ஊழல் பரிதானம் இருக்கவே கூடாதப்பா. அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யார் இந்த காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி தடை பண்ணி போடுங்கப்பா. அந்த உணர்வை கொடுங்கப்பா. இதை லஞ்சம் கொடுக்கிறவங்க கூட யோசிக்கட்டும். ஆண்டவரே, இதை கொடுக்கறதுனால எனக்கு என்ன பயன், இதனால என்ன செயல்பாடு நடக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து செய்யட்டும். ஆண்டவரே, இந்த காரியம் எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக குடி போதையில் இருக்கிறவங்க, குடிகாரர்கள் மனம் திரும்பும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் கூட அநேக குடும்பங்களை குட்டியினால் பிரச்சனை, வீடுகள் ரெண்டாக சின்ன பின்னமாயிட்டு இருக்கிற, பிள்ளைகள் நடுத்தெருவில் ஒரு பொறுப்பில்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. பெண்களும் கூட குடிக்கிறாங்க, வாலிபர்கள், சிறு குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த குட்டியின் ஆவி, டாஸ்மார்க் கட்டைகள் மூடப்படணும். நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகியே ஆகணும். தேவன் இந்த காரியத்தில் இறங்கும்படியாய் நாம ஜெபிக்க போகிறோம். அதை குடிக்கும் போது அவங்களுக்கு அதில் ஒரு விருப்பம் உண்டாக்கணும் ஆண்டவர். எனவே இந்த காரியத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம உங்கள் வீடுகளில் கூட யாராவது குடிக்கிறவங்களா இருந்தால் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பை கொடுத்து கொண்டு வாங்கப்பா. இந்த நாள்லேருந்து எங்கள் வீட்டில் வரும்போது அவங்க குடிக்கவே கூடாது. ஆண்டவரே தேவனே, இந்த குட்டி போதையினால் எவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம தேசத்தில். நிறைய ஆக்சிடென்ட்ஸுக்கு இதுதான் காரணம். நிறைய இந்த வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு இதுதான் காரணம். இன்னும் நிறைய இந்த கொள்ளை, திருட்டு வேலைகளுக்கெல்லாம் இதுதான் காரணம். இந்த காரியம் முற்றிலும் நம் தேசத்தை விட்டு போகும்படியாய், மாறும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, இந்த குட்டியின் ஆவி எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலுமாய் மாறணும் ஆண்டவரே. இந்த குட்டி வெறியின், பிசாசின் கிரிகைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் இந்த வேளையில், பகல் வேளையில் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் காயங்கள் அடைந்த தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், இந்த வேளையில இறங்கி வருவீராகப்பா. இந்த குட்டியின் ஆவி எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அழித்து போடும். இந்த குட்டி வெறியின் ஆவியினால எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறதப்பா. இந்த குட்டி வெறியின் ஆவியை முற்றிலுமாய் மாற்றி போடும். ஒவ்வொரு குடும்பமும் நரகமாய் கொண்டிருக்கிறதே, இந்த நரகத்தை விட்டு மாறி பரலோகமாய் ஒரு குடும்பங்களை மாற்றி விடுங்கப்பா, மாற்றி விடுங்கப்பா. ஆண்டவரே தேவன், இந்த நாள்ல ஒரு பெரிய மாற்றத்தை எங்க தேசத்துல ஒவ்வொரு குடும்பத்திலே நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம்.
தேவன் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி நன்றி நன்றி. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரே, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அடுத்ததாக இறுதியாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்து நாம் முடிக்கலாம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் கடைசி காலத்தில் பலவிதமான தேசத்துக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் ஜெபிக்கும் போது இது அதிகமாகிக்கொண்டே போகிறது. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எந்த ஒரு காரியமும் என்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா, நான் அவங்க ஜெபத்தை கேட்டு இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. யோனா இந்த நினிவேயில மக்களுக்கு சொன்னபோது ஆண்டவர் நினிவே அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் அந்த மக்கள் மனம் திரும்பணும்னு தன்னுடைய டோட்டல் அந்த பிளானை மாற்றிட்டாரு ஆண்டவர். அதை மனம் மாறி அந்த மக்களை என்ன செய்யலை, அழிக்கலை. அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஜெபிக்கும் போது தேவன் அங்கே ஒரு கிரியை நடத்தியே தீர்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்புகிற இந்த நிலைமைகள் மாறும்படியாக இந்த பயங்கரவாதங்கள், இன்னும் தீவிரவாதங்கள், இன்னும் பலவிதமான அமைப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் தேசத்தில் கலவரங்களையும் பிரச்சனைகளையும், மக்கள் சுமூகமாக வாழ முடியாதபடி, சமாதானமாக வாழ முடியாதபடி பல காரியங்களை இவங்க என்ன செய்துட்டு இருப்பாங்க, மறைவாக செய்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு மாற்றி மக்கள் சமாதானமாக ஜீவனம் பண்ணும்படியாக, தேசத்தை ஆளுகிறவர்கள் சமாதானமாக தேசத்தை ஆளவும், ஞானத்தோடு விவேகத்தோடு ஆளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த காரியத்துக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, அப்பா எங்கள் தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்கள் தேசங்களுக்கு கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. அந்த அன்பினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அதிகாரிகள் ஆண்டவரே, அதிபதிகள் ஆண்டவரே, ஆளுகிறவர்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திர 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 ராஜா. ஒவ்வொரு தேசத்தில் உள்ளவங்களை மற்ற தேசத்தில் உள்ளவங்க நேசிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. தேசங்கள்ல ஊடுருவி கொண்டிருக்கிற பயங்கரவாதங்கள், தீவிரவாதிகள் எல்லாரும் இந்த கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படணும் ராஜா. தேசத்துல ஜனங்கள் நிம்மதியாய் வாழ விடாதபடி செய்கிற இந்த கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானமாய் வாழ ஜீவனம் பண்ண ஆண்டவரே நீர் விரும்புகிறீரே. அதற்கு இடையூறாய் இருக்கிற இந்த சாத்தானின் கிரியைகள் முற்றிலுமாய் தேசத்தை விட்டு மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதை தூண்டி விடுகிற மக்கள் உணர்வடைவார்களாக. கலவரங்களை ஆண்டவரே, பிரச்சனைகளை உருவாக்குகிற எல்லா பொல்லாத கிரியைகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவன் பெரிய சமாதானத்தை எங்கள் தேசத்துல வைங்கப்பா. சமாதானமாய் நாங்கள் வாழ்வதுதான் உம்முடைய பிரியம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நேரம் ஜெபிக்க சில காரியங்களுக்காய் நாங்கள் துதிக்க கிருபை தந்தீங்க. நன்றி அப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, உங்களுடைய இருதயங்களை என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ அந்த பாரங்களை எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதப்பா. இந்த நாளில் இந்த சாயங்கால வேளைக்குள்ள என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. எல்லா ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுங்க. இந்த நாளில் பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுங்க. தேவன் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அநாதி நோக்கத்தை, திட்டத்தை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க ராஜா. பிள்ளைகள் சந்தோஷம் அடைந்து பூரிக்கும்படியா என் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. தேவன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஜெபித்த ஜெபங்களுக்கு பிரதிபலன் இந்த நாள்ல பிள்ளைகள் காணும்படி செய்வீங்கப்பா. செய்ய போகிறீங்க, அதற்காய் நன்றி 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 அப்பா. தொடர்ந்து உங்க கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்கட்டும் ராஜா. ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரை, செம்மையான வழியில நடத்துங்கப்பா. ஆண்டவரை, பசும்புன் மேய்ச்சல் அமர்ந்த நீரோடையில பிள்ளைகளை
நடத்துவீராக ராஜா. தகப்பனை தொடர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் 7 டிவிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீ மேலும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்கப்பா, பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே, அநேக சவால்கள் உண்டு. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாய் கடந்து வந்து உம்முடைய காரியங்களை நீ நிறைவேற்றி முடிப்பீராக. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அதை செய்தே தீர்வீர் ராஜா. இந்த ஊழியத்து நிமித்தமாய் நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை செய்து உம்முடைய தாசன் மூலமாய் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க, குடும்பத்தை வேலையடைங்க. எல்லாம் இங்கே ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்டாஃபையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் ஜெபிக்கவும், இன்னும் உமக்காக ஓடவும் பலன் கொடுங்கப்பா. கிருபை தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படுவதாக எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. நீரே பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.